நம்ம இப்போ ஒரு கடவுளை கும்பிட்டு நமக்கு ஒரு நல்லது நடந்துருச்சு அப்படின்னா அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் கிடையாது. கிடையாது தானே. இப்போ ஒரு ஒரு இப்போ எனக்கு வந்து முருகனை நான் கும்பிடுறேன், எனக்கு இது நடந்ததுன்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அப்போ ஒரு 10 பேர் பாக்குறாங்க. அப்படிதான் அப்படியே ஓகே நம்மளும் கும்பிட்டு பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லை. உண்மையா நேர்மையா யாரை பத்தியும் எந்த தீங்கான விஷயமும் பேசாம பாசிட்டிவா இருந்து பொய்ய பரப்பாம கடவுளை கும்பிட்டோமா கடவுள் கூடயே இருப்பாரு. நமக்கு முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கும். மன உளைச்சல்ன்றது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் உன்னை எப்பவுமே சொல்லுவேன், கடவுளை கும்பிட்டு நீ விரதம் இருந்துட்டு அரோகரா சொல்லிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு நம்ம எதோ பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நடக்கவே நடக்காது. அவ அப்படி இவ இப்படி அந்த கமெண்டே நம்ம பண்ணக்கூடாது. அவங்க லைஃப் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம தெரியாத விஷயத்த பரப்பக்கூடாது. அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்றேன். இது கடவுள் கண்டென்ட்னு எடுத்துக்கிட்டு எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். பரப்பிட்டு இருந்தோம்னா நிச்சயமா வளர முடியாது. இதை மட்டும் சொல்லல, நிறைய விஷயங்களை சொல்றேன். நெகட்டிவ் நோட்ல போனோம்னா கடவுள் வந்து இது நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. பாசிட்டிவா இருந்துக்கிட்டு நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு கடவுளை நம்பி கும்பிட்டுட்டு போனோம்னா ஏற்றம் தான், இறக்கமே கிடையவே கிடையாது. என்னால முடியும், நான் பண்ணுவேன் அப்படின்னு கடவுள்கிட்டே நீங்க பேசி பாருங்களேன், கண்டிப்பா நடக்கும். என்னால முடியுமா அப்படின்னு நம்ம முடியாது கண்டிப்பா. அதுதான் என்னோட நான் ஃபாலோ பண்ற விஷயம். நிச்சயமா மேம்.